மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மிதுனத்தின் அதிபதியான புதன் கிட்டத்தட்ட 5ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாரமா இருக்கு. 5ங்கிறது ஓரளவுக்கு கஷ்ட சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு இடம். அது உங்களுக்கு துலாம் இடம், சுக்கரனுடைய வீடு. ஸோ மிதுன ராசி நபர்கள் உங்களுடைய நாலேஜின்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், ஷார்ப்னஸ், நாலேஜ், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும், படித்த கல்வி அறிவு, படிக்காத அனுபவ அறிவு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து போட்டு ஒன்றா பாவிக்கக்கூடிய ஒரு இடம் துலாமு. அப்போ இந்த இடத்துடன் புதன் சம்பந்தப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு இலகுவாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பெரிய பெரிய விஷயமே, சின்ன விஷயங்கள் கூட இருக்காது. பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய காரியங்கள், பெரிய லெவல் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இங்கே பெரிய லெவல் அப்படிங்கிறது என்னன்னா, பெரிய நீங்கள் மலையை கடந்து போகிறது கிடையாது, ஆற்றை கடந்து போகிறது, கடலை கடந்து போகிறது பெரிய விஷயம். நம்ம லெவலுக்கு ஒரு சின்னதாக கிடைச்சா போதும், ஒரு சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய ஒரு விருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யாராச்சும் உங்களை அழைச்சிட்டு போனாலோ, இல்லை உங்கள்கிட்ட யாராச்சும் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாலோ, இல்லை போகிற வழியிலே உங்களுக்கு எதாவது கிடைச்சாலோ, ஒரு விஷயத்தில் கலந்துக்கிட்டாலோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பெரிய லெவல் இந்த காலகட்டத்தில் மிதுனராசி நபர்கள் உங்களுக்கான தேவைகள் சின்னதாக இருக்கும். நீங்கள் அதனை நோக்கி மையப்படுத்தி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போதைக்கு கொஞ்சமாக கிடைச்சா சின்னதாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே சின்னதாக கிடைக்கிறதுங்கிறது பணம் மட்டும் இல்லை, பொருளாதார அமைப்பு மட்டும் சொல்ல வரல, வேறு வேறு தேவைகள்லாம் இருக்குது இல்லையா. அது மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து போட்டு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடிய புதன் உங்களை ஒரு பெரிய விஷயத்தோடையே மூவ் பண்ண வைக்கும், பெரிய விஷயத்தை கடலை காட்டும், பெரிய விஷயத்தோடையே கொஞ்சம் மெனக்கடை வைக்கும், பெரிய லெவலில் உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த வார அமைப்புகளில் நடக்க ஆரம்பிக்கும். இது அப்படியே கொஞ்சம் சில விஷயங்கள் தொடர ஆரம்பிக்கும். இப்போதைக்கு சுயஜாதக அமைப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய மிதுனராசி நபர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பளிச்சுன்னு டக்கு டக்குன்னு வேலைகள் முடியும். புரியுதுங்களா? பெரிய பெரிய டீலிங்கு, பெரிய இடத்துடன் தொடர்பு, பெரிய வசதி வாய்ப்பு, ஆள் பலம், பணபலம், அதிகார பலம், இதெல்லாம் உள்ள நபர்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி வரும். இது எல்லா லெவலுக்கு உள்ளவங்களுடைய விஷயத்தையும் எடுத்துக்கலாம். வயசுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். நான் சொல்ல விஷயங்கள் ஒரு பாயிண்ட்டு, இது அவரவர் லெவலுக்கு அப்படியே பொருத்தி பார்த்துக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. சில நபர்களுக்கு வேறு மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம், ஒரு சில நபர்களுக்கு வேறு மாதிரியாக நடக்கலாம். ஸோ ஆனால் கணக்கு இதுதான் பலன். ஸோ மிதுன ராசி நபர்கள் பெரிய விஷயங்கள், மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார அமைப்பு பெரிய விஷயங்கள் கை கொடுக்க போகிறது. பெரிய விஷயங்கள் வரவுகளாக வரும். பெரிய விஷயத்தோடு நீங்கள் தொடர்பு மூவ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பலராக நீங்கள் வச்சுக்கிங்க.